Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல இந்த லுக் தான் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். And இந்த லுக் என்னோட கரண்ட் ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன், உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். எனக்கு கரண்ட் ஃபேவரட்னா இது மட்டும் தான் இப்போ ஃபேவரட்ஸ்னு கிடையாது, வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் எப்பயுமே ரொம்ப ஃபேவரட்னு கிடையாது, நிறைய இருந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றதையும் காமிச்சிருக்கேன், நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்ற டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேனா, ஸோ மாய்ஸ்சரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் என்னுடைய நியூட்ரிடர்ம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அண்ட் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து சூப்பர் ஆயிலி ஸ்கின், பட் மேக்கப் பேஸாக பர்டிகுலராக மேக்கப் பேஸாக வந்து ட்ரை பண்ணும்போது இது எனக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசிங் பேஸாக இருக்குது. என்னுடைய மேக்கப் வந்து சூப்பராக கிளைட் ஆகுது. ஸோ இதுதான் இன்னைக்கு என்னுடைய பேஸாகவும் நான் வந்து போட்டுக்க போகிறேன். நான் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், டோனர்லாம் எதுவும் அப்ளை பண்ணல, டிரெக்டாக மாய்ஸ்சரைசருக்கு போகிறேன். பை த வே கைஸ், ஃபேவரட்ஸ்ன்னு சொன்னா என்னுடைய ஃபேவரட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாரம் மாறிட்டே இருக்கும். என்னுடைய கரண்ட் ஃபேவரட் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளா வந்து லாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அதை காமிக்கலாம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் ஃபுல்லா ஃபீச்சர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய மேக்கப் பேஸ். ஸோ மேக்கப் பேஸ் வந்து பிக் பண்றதுல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. பட் நான் சொல்லுவேன், ரொம்ப நாளா எனக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைமர் வாட்டர் ஃப்ரம் ஸ்மாஷ் பாக்ஸ். இதர் இது இல்லைன்னா ஏதாவது ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிலானி ப்ரைம் பர்ஃபெக்ஷன் வந்து இப்போ என்னுடைய கரண்ட் ஃபேவரட்டாக இருக்குது. இன்னும் சில ஆப்ஷன்ஸ் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோட்டல் ட்ராப்ஸ், வெட் அண்ட் வைல்ட் மேட், அந்த இது ஃபேஸஸ் கனடாவோட ப்ரைமரைசர், இதெல்லாமும் என்னுடைய ஃபேவரட்ஸ். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர்ஸ் வந்து ரொம்ப உயிர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரேட்டிங் பேஸஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ரெண்டுமே யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 2-3 ஸ்ப்ரிட்ஸ் வந்து ஃபேஸ்ல நான் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமா என்னுடைய மிலானி பிரைம் பர்ஃபெக்ஷனையும் வந்து போட்டுக்க போறேன். ஸோ இதை வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு போர்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது போர் ஃபில்லிங் ப்ரைமர் கூட நீங்கள் இந்த ஸ்டெப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அவசியம் கிடையாது நீங்கள் இத்தனை ப்ரைமர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் சூப்பர் ஜூசி ப்ளம்பி பேஸ் வந்து நீங்கள் நல்லா கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் மேக்கப் வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து லாஸ்ட் ஆகும். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரைமர் வாட்டர் இல்லைன்னா ப்ரைமருக்கு முன்னாடி கொஞ்சமாக சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் எங்கேயும் போகல, அதனால நான் போடலை. மேக்கப் ஃப்ளாலஸா உங்க ஸ்கின்ல வந்து தெரியறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்றேன், ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கலர் கரெக்ஷன். அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மேக்கப் ரெவல்யூஷனோட குஷன் கரெக்டர் ஆரஞ்ச் ஷேட்ல. ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தா மட்டும் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப். அண்ட் கைஸ், தேங்க்யூ வெரி மச். லாஸ்ட் Thursday தமிழ் டியூட்டோரியலுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு சீரியஸா சொல்றேன், ஐம் ரியலி ஓவர்வெல்ம். அண்ட் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, இனிமே டியூட்டோரியல்ஸ்ல வந்துட்டு எதுவும் கதை சொல்ல வேணாம் அப்படின்னு பிளான் பண்றேன். Thursday தமிழ் டியூட்டோரியல் மாதிரியே இன்னொரு நாள் இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு மட்டும் ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எனக்கும் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் பிளான் வச்சிருக்கேன், பண்ணலாமா? ஏன்னா Thursday தமிழ் டியூட்டோரியல்ல நான் வெறும் மேக்கப் மட்டும் பத்தி நிறைய உங்ககிட்ட டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். வேற எந்த கதையும் பேசாம வேற கதை பேசுறதுக்கு தனியா ஒரு நாள் வந்து உட்காந்து கதை மட்டும் பேசலாம் அப்படின்னு பாக்குறேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஐடியா என்னன்றதை சொல்லுங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பஞ்சும் நான் வந்துட்டு ஃபீச்சர் பண்ணலான் இருக்கேன். இது ப்ளூ ஹெவன்ல இருந்து. அண்ட் இப்போ வரைக்கும் நான் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். லைக் இன்னும் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு, ப்ளூ ஹெவனோட ஸ்பஞ்ச். லைக் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து ஒரு 3-4 மாசமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா என்னுடைய பேஸ்க்கு இந்த ஸ்பஞ்ச் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்பஞ்ச். அண்ட் இது வந்து இன்னொரு 1 மாசம் தான் தாங்கும், அதுக்குள்ள நான் அடுத்த ஸ்பஞ்ச் வந்து வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு வந்து நான் கன்சீல் பண்றதுக்கு என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் டார்க் கொக்கோ எடுத்துக்கிறேன். நான் இங்க காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஷேட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான பிராண்ட்ஸ்ல வந்துட்டு என்னோட ஃபேவரட்டா இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஏதாவது எனக்கு அடிஷனல் ஃபேவரட்ஸ் இருந்ததுன்னா உங்ககிட்ட நான் அந்த ஆப்ஷன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்துட்டு கன்சீல் பண்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் செட் பண்றதுக்கு எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஷேட் ஃப்ரம் இந்த பர்டிகுலர் பிராண்ட், இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வெட் அண்ட் வைல்டோட டார்க் கொக்கோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், டீட்டெயில்ஸோட நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபேவரட் இருக்கு கைஸ், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மாறிட்டே இருக்கும், 2 நாளைக்கு ஒரு சூப்பர் ஃபேவரட் இருக்கும், ஒரு வாரத்துக்கு ஒரு சூப்பர் ஃபேவரட் ப்ராடக்ட் இருக்கும், அது அப்படியே மாறிடும். ஸோ
எனக்கு ஃபவுண்டேஷன்ஸ் வந்துட்டு கண்ணா பின்னான்னு மாறும். என்னுடைய ஒரு பர்சனல் ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா ஷேடா இருக்கட்டும், கன்சிஸ்டன்சி ஃபார்முலேஷனா இருக்கட்டும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். அதனுடைய ஷேட் வந்து 5.0 எனக்கு பெர்ஃபெக்டான மேட்ச். லைக் நான் என்ன சொதப்புனாலும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் கொஞ்சமா ஏதாவது டாப் பண்றேன் அப்படின்னா அதை வந்து காப்பாத்தி விட்டுரும். ஸோ அதனுடைய லைஃப் சேவர் நான் சொல்லுவேன். இன்னொரு ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன். அண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இதுல ஒரே ஒரு பெரிய மைனஸா நான் வந்து ஃபீல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்மெல் மட்டும்தான். எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல. பட் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து காணாம போயிடுது. ஸோ எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. நான் இன்னைக்கு இதுதான் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். அண்ட் இதனுடைய ஷேட் வந்து பாத்தீங்கன்னா F13.5. ஸோ அப்படியே நான் வந்து என்னோட லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். காலையில பண்ணதுதான். இப்போ வந்து நான் ரீஅப்ளை பண்ணிக்க போறேன். இதனுடைய TS காஸ்மெட்டிக்ஸோட லிப் பட்டர். நான் இதை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஐ திங்க் நான் என்னோட எல்லா வீடியோலயும் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். பட் எனக்கு இது சீரியஸா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றேன், மறுபடியும் என்னுடைய டார்க் கொக்கோ இந்த ஷேடுக்கே போயிட்டு என்னுடைய டைரக்ட் அண்டர் ஐஸை வந்துட்டு கொஞ்சமா வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். இப்படி என்னுடைய வாயை சுத்தி. ஆல்சோ நான் இதையும் உங்ககிட்ட காமிக்கணும். இது மேபிலினோட ஏஜ் இன்ஸ்டன்ட் ரிவைண்ட் கன்சீலர். இதை நான் நிறைய என்னோட டியூட்டோரியல்ஸ்ல உங்களுக்கு காமிக்க மாட்டேன். பட் ஆன் த கோ மேக்கப்க்கு வந்துட்டு இன்ஸ்டன்டா அந்த ஒரு பிரைட்னஸ் வேணும், அந்த ஒரு கவரேஜ் வேணும், ஈஸியா எனக்கு வேலை முடியும்னா இந்த கன்சீலர் தான். இதனுடைய செகண்ட் டியூப். ஆக்சுவலா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கேரமல். இதுலயே நிறைய டார்க் ஷேட்ஸ் இருக்கு. அந்த டார்க் ஷேட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா லைக் சூப்பர் ஹாப்பியா இருப்பேன். வாங்கி அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இதனுடைய லாஸ்ட் டார்க் ஷேடே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ லைட்டா இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஹைலைட் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்படி என்னுடைய சின்ன ஏரியா, அப்புறம் இந்த நோஸ் லைட்டா, ஃபோர்ஹெட்ல லைட்டா சின்ன. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு லூஸ் பவுடர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய காட்ஸ் அண்ட் கிஃப்ட் நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு லூஸ் பவுடர்ஸ்ல. நான் என்னென்ன கொஞ்சம் அஃபோர்டபுள் பட்ஜெட் ரேஞ்ச்ல வந்து சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், ஸ்டே குவிக்கியோட லூஸ் பவுடர்ஸ், இதெல்லாம் வந்து அமேசிங்கா இருக்கும். மேபிலினோட ஃபிட்மியும் நல்லா இருக்கும். பட் அதனுடைய ஷேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆஃப் செட்டா இருக்கும், கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ நான் அதை பார்த்து வந்து ஒர்க் பண்ணணும். பட் இட்ஸ் அன் அமேசிங் பவுடர். நீங்க வந்து என்னை விட ஒரு 2-3 ஷேட்ஸ் லைட்டரா இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா அந்த ரேஞ்ச் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு அல்டிமேட் ஃபேவரட் நான் என்ன சொல்லுவேன்னா ஹியூடா பியூட்டியோட இந்த லூஸ் பவுடர். இந்த ஷேட் பர்டிகுலர் பாத்தீங்கன்னா குனஃபா. இது ஒரு எல்லோ அண்ட் டோன் வார்ம் பவுடர், லூஸ் பவுடர். ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு லுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். நீங்க வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல பாக்குறீங்கன்னா நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் வந்து இது என்னுடைய ஸ்பஞ்சிலே எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸ் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பவுடர் செட்டிங் அவ்வளோதான். வெல் பிரான்சருக்கு நான் என்னுடைய பல்லாடியோ மேட் பிரான்சர் தான் யூஸ் பண்ண போறேன். பிரான்சர்ஸ்லேயே உங்களுக்கு ஷிம்மர் பிரான்சர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மேட் பிரான்சர்ஸ் இருக்கு. மேட் ஆர் மை ஃபேவரட்ஸ். ஸோ மேட் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட் பீச், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பிளஷ்க்கு வந்து ஓகே, எனக்கு பிளஷ் வந்து என்னோட ஃபேவரட். நான் டக்குன்னு யோசிச்சதுமே எனக்கு வரது வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட். உங்கள சில பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்க வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட மெல்லோ வைன். இது வந்து அப்சல்யூட்டா உங்களால மட்டும்தான் நான் ட்ரை பண்ணது. நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஷேட் இதுல வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு அது சுத்தமா ஒர்க் ஆகல, எனக்கு பிடிக்கல. அதனோட ரிசல்ட் லைக் ஹைலைட்டர் மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நீங்க எல்லாரும் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க. லைக் மெஜாரிட்டி ஆஃப் யூ கைஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் ரொம்ப சூப்பரான ஒரு ஷேட், நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். உங்களாலதான் வாங்கினது. உங்களால நான் உண்மையா சொல்றேன் வாவ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். நான் பிளஷ் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். இதுவும் பிரான்சிங் லேஸ்னு கலர்பார்ல ஒரு பிளஷ் இருக்கு. அந்த ரெண்டு தான் எனக்கு இந்த மாதிரி பீச்சி, கோர்லி, ஆரஞ்ச் ஷேட்ஸ் வந்து ரொம்ப 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 ஃபேவரட். வெரி 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 தேங்க்யூ. இதை நல்லா எடுத்து என்னுடைய சீக்ஸ்ல இப்படி அப்ளை பண்ணிட்டேன். வெல் நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன், பட் பரவாயில்ல. அடுத்த ஹைலைட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிஜமா எனக்கு வந்து என்னுடைய பேக் பிக் ஹைலைட்டர் வந்து ஃபேவரட். லைக் எனிதிங் கோல்டன் பிரான்சி அண்டர் டோன்ல இருக்குன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப அழகா எடுத்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேபிலினோட மோல்டன் குரோம், மோல்டன் கோல்டு, மாஸ்டர் குரோம் மோல்டன் கோல்டு, அது என்னுடைய ஃபேவரட். பட் அப்சல்யூட்டா பேக்கேஜிங்காக மட்டுமே நான் இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கேன். எனக்கு இதனுடைய கலர் அண்ட் அந்த குவாலிட்டி கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் பேக்கேஜிங் அண்ட் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு எனக்கு வந்து
ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். யாருக்காவது டக்குன்னு இப்போ வந்து எனக்கு என்ன இதுன்னு தெரியும் அப்படின்னா டக்குன்னு இப்பவே போய் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் நீங்க என்ன ஹைலைட்டர் மென்ஷன் பண்றீங்க அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிட்டேன். பட் அது என்ன ஹைலைட்டர்னு பாத்தீங்கன்னா மேக்கோட அலாதின் எடிஷன் கொலாபரேட்டட் ஹைலைட்டர். இது வந்து ஷேட் ஆல்வேஸ் ஒன் ஜம்ப் அஹெட். பட் ஐம் வெரி சாரி, இது வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். இது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லயும் சரி இன்ஸ்டோர்லயும் சரி. வெரி வெரி சாரி. இது வந்து நான் வந்ததுமே போய் வாங்கினது லிமிடெட் எடிஷன் ஆக்சுவலா இது. ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ஹைலைட்டர். இது வந்து ஒரு நல்ல சட்டிலான பியூட்டிஃபுல் கோல்டு ஹைலைட். ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் ஐப்ரோஸ்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட். இது ஆஷ் ப்ரௌன் வேரியன்ட். ஐப்ரோஸ் நான் டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஐப்ரோஸ் அவ்வளவுதான். நான் ஐ ஷேடோக்கு போயிட போறேன். என்னுடைய ஐலிட்ஸ் அவ்வளவுதான். நான் வேற எதுவும் இதுக்கு மேல பண்ண மாட்டேன். ஐ ஷேடோக்கு என்னோட ஃபேவரட் பேலட்ஸ் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா நான் என்னென்ன சொல்லுவேன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனி ஒன் கேன் யூஸ். அந்த மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்ஸ். ஸோ இன்னைக்கு ஐஷேடோக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் ஃபாரெவர் ஃப்ளாலெஸ் இந்த பேலட் தான் யூஸ் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து போடுற அவுட்ஃபிட்க்கு வந்துட்டு இதுல இருக்க கலர்ஸ் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ அதனால நான் இது போடுறேன். நான் என்ன எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த யூனிவர்சல் ஷேட். இது என்னுடைய இப்படி அவுட்டர் வீல நான் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்றேன், என்னுடைய இந்த மார்ஸ் இந்த ரெட்டிஷ் மேட் ஷேட் அதையும் வந்து எடுத்து அந்த வி ஸ்டார்ட் ஆகுற இடத்துல போட்டுக்கிறேன். லைக் இங்க இந்த செலஸ்டியல் அப்படின்ற இந்த ஷாம்பைனி பிங்க் அண்டர்டோன் கலர் எடுத்து என்னுடைய லிட்ஸ்ல நான் போட்டுக்க போறேன். அவ்வளவுதான். நான் நேரா அந்த அவுட்டர் வி யூஸ் பண்ண ப்ரஷ் வச்சு லைட்டா என்னோட டிரான்சிஷன் கலரை சும்மா அப்படியே பண்ணிக்கிறேன். எதுவும் கலர்லாம் பிக் பண்ணல, ரொம்ப சாஃப்டா சும்மா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐஸ் அவ்வளவுதான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஐலைனருக்கு என்னுடைய கரண்ட் அட்மோஸ்ட் ஃபேவரட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா NYBயோட ஐலைனர். நான் அதை வந்துட்டு இங்க வச்சிடல, என்னோட கீழ் வேனிட்டியில போயிடுச்சு. ஸோ வெரி சாரி, அதை இன்னைக்கு என்னால காமிக்க முடியாது. கண்டிப்பா நீங்க வந்து அதை ட்ரை பண்ணலாம். இன்டென்ஸ் பிளாக், சூப்பர் அஃபோர்டபுள், சூப்பர் மேட் பிளாக், சூப்பர் லாங் லாஸ்டிங். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் என்ன காமிக்கணும்னு விரும்புறேன்னா கலபாரோட ஆல் மேட் ஐலைனர். ஸோ சேட்லி என்னுடைய ஐ ஆம்ஸ்டர்டாம் காஜலும் இங்கே என்கிட்ட இல்லை. அது எல்லாமே என்னுடைய கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. நான் ஆன் த கோ கிளம்பும்போது என்னுடைய ஃபேவரட் ஐலைனர் அண்ட் காஜல் வந்து பார்த்தீங்கன்னா NYB ஐலைனர் அண்ட் அந்த ஐ ஆம்ஸ்டர்டாமோட காஜல். ஸோ அதனுடைய ஃபேவரட்ஸ் நான் முடிஞ்சு அதனுடைய லிங்க்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெரி சாரி, இன்னைக்கு என்னுடைய நெக்ஸ்ட் ஃபேவரட்டான கலபார் பிளாக் அவுட் காஜல் அதுதான் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னுடைய அப்போ வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா பர்ஃபெக்டா என்னுடைய வாட்டர் லைன்ல மட்டும் லேஷ் லைன்ல படாம இந்த மாதிரி தின்னா மஸ்காராக்கு நான் வந்து ரொம்ப மனசெல்லாம் வந்து மாத்திக்கிட்டு நான் என்ன சூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வால்யூமினஸ் லேஷ் பாரடைஸ் மஸ்காரா ஃப்ரம் L'Oreal. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. லிப்ஸ்க்கு போய்க்கலாம். லிப்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 2 ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஒன்று லிப் லைனர், ஒரே ஒரு லிப்ஸ்டிக். லிப் லைனர்ல வந்துட்டு இதனுடைய ஃபேவரட்டா இருக்கு அட் த மொமெண்ட். இது வந்து கலபாரோட பியோர் வீனோ. ஸோ இது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி உடச்சிட்டேன், ஆக்சுவலி ரொம்ப தேய்ச்சிட்டேன். ஸோ இதை வச்சு நான் இப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நல்ல ப்ளம்மி பர்கண்டி கலர், ஒயின் கலர். ஸோ இதை வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸை. ஸோ இது வந்து என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட் யூ கைஸ். நான் வந்து நியூட் கலர்ஸ் போகலாம், இந்த லைன் வச்சுட்டு டீப் கலர்ஸ் போகலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெட் தான் வந்து உங்ககிட்ட காமிக்க போறேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட பிரைமர் பிளஸ் லிப்ஸ்டிக். பியூட்டிஃபுல்லான ஃபார்முலேஷன், சூப்பர் லாங் லாஸ்டிங், நல்ல ஸ்டெய்னிங் பவர், வெரி கம்ஃபர்டபுள் ஆன் லிப்ஸ், கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் மேட் ஃபினிஷ். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ்ட் பெரி. நான் வந்து ரீசெண்டா இந்த நைக்காவோட லேஷஸ் வந்து ட்ரை பண்ணேன். அதில் தி ஓஜி அப்படின்றது வந்து என்னுடைய ஃபேவரட் வேரியண்டா இருக்கு. இது கொஞ்சம் கிளீனா இல்லை, நான் கிளீன் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இதையும் வந்து உங்ககிட்ட காமிச்சலான்னு பார்க்குறேன். லைக் என்னுடைய 2 ஃபேவரட் செட்டிங் ஸ்ப்ரேஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட மேட் ஃபிக்ஸ், பக்கா அமேசிங் செட்டிங் ஸ்ப்ரே ஃபார் ஆயிலி ஸ்கின். உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஒரு மாதிரி ஆயில் அப் ஆகுது அப்படின்னா டூ கன்சிடர் பையிங் திஸ், டூ கன்சிடர் யூசிங் திஸ் அமேசிங்கான ப்ராடக்ட். ஸோ மேட்டிஃபைடாக வச்சுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தோம், லைக் மெல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இது வந்து சுகரோட கிராண்ட் ஃபினாலே செட்டிங் மிஸ்ட். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், என்னுடைய லேஷஸ் ஒட்டிட்டு காஸ்டியூம்ஸ் மாத்திட்டு டக்குன்னு வந்து உங்களை பார்த்துடுறேன்.
ஸோ எஸ் இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஃபால்ஸீஸ் ஒட்டிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு பொட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த இயர்ரிங் வந்து பாத்தீங்கன்னா கிளப் ஃபேக்டரியில இருந்து வாங்கினது. அண்ட் இந்த செயினும் கூட ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது தான். பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் அது செட் ஆகுற மாதிரி இருந்தது, அதனால இதே நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ எஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் இருந்தா கூட எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் நான் இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஃபேவரட் இருந்ததுனாலும் எனக்கு தாராளமா நீங்க தெரியப்படுத்தலாம். இதோட நான் கிளம்புறேன். அண்ட் உங்க எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.